இவர் வந்து அந்த வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே இவர் தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு ஆரம்ப காலத்துல. இதே அதுக்கு சார் பொன்முடி தரப்புல இருந்து நீதிமன்றத்துல எடுத்து வைக்கல, ஏற்கனவே வழக்கு போட்டது ஜெயச்சந்திரன் போட்டிருக்காங்க. இருங்க சார், அப்போ ஜெயச்சந்திரனே எப்படி ஒரு நீதிபதியா இந்த வழக்கை விசாரிக்க முடியும் அப்படிங்கிற வாதங்களை முன் வச்சிருக்கலாம்ல? அதுதான் சொல்றேன். அவர் வந்து எங்க டைம் கொடுத்தாரு, எங்க சார் டைம் கொடுத்தாரு? பொன்முடியை பொறுத்த வரைக்கும் திமுகவுல ஊறியவர், திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பில்லர். அப்ப இந்த பில்லரை இப்ப குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. திமுக சரிந்து விழ போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து திட்டமிட்ட சதி, இது திட்டமிட்ட சதி. குற்றம் யார் செஞ்சா குற்றம்? குற்றம் யார் சார் செஞ்சா? மக்கள் பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நடுவண் அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இதை ஓப்பனாவே சொல்றேன். திமுகவுடைய ஒரு தூண் சரிந்து விட்டது, திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. முதல்வர் அவர்களே வந்து சோகத்துல இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே ஆகல, சட்ட அடிப்படையில வந்து தவறு நடந்திருக்கிறது காரணங்கள் தான் பேசுறீங்க. இல்ல சார், மனிதாபிமானம் எல்லாம் பேசுறீங்க. இல்ல சார், உண்மையா பேசிட்டு இருக்கோம். எங்க கட்சியை பொறுத்த மட்டும் எங்க மக்கள் வந்து எங்களோட தான் இருக்காங்க. யாரும் எதுவும் எதை பத்தியும் எங்களுக்கு இது இல்ல. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவுடைய முன்னோடியுமான முனைவர் கோமாட்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். பார்த்தீங்கன்னா திமுகவில் 2வது விக்கெட் விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் 11 அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை சொல்லியிருந்தாங்க. முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட்டாக செந்தில் பாலாஜி புழல் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2வது விக்கெட்டாக பொன்முடி அவர்கள். திமுகவில் இப்படியே விக்கெட் விழுந்துகிட்டு இருக்கே சார். இதை வந்து இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கே சார். இப்போ இது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கும்ல சார்? இல்லை, அண்ணாமலை சொன்னது நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அண்ணாமலை வந்து நீதிபதிகளை பாக்கெட்டில் வச்சுருக்காரா? இல்லை, அவர் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை இவங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, அவர் பட்டியலே வெளியிட்டிருக்காரு. என்ன பட்டியல்? எந்த மினிஸ்டர் வந்து ஊழல் பண்ணார் இவர் பட்டியல்? இப்போ செந்தில் பாலாஜி வந்து விசாரணை கைதியாக தான் இருக்காரே தவிர அவர் மீது எந்த வழக்கும் தீர்ப்பு ஆகவில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி மேலே 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மேல் தொடரப்பட்ட வழக்கு என்னன்னா, அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் அவர் ஊழல் பண்ணார்னு திராவிட முன்னேற்ற கழகம் தொடரப்பட்ட வழக்கில் அவர் வந்து இன்னும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது வேணும்னு நான் ஒன்றிய அரசு அங்கே இருக்கக்கூடிய ஈடின்னு சொல்லக்கூடிய ஒரு இடியட்டை முடுக்கி விட்டு அதை வந்து வேணும்னு பிடிச்சி அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்கான். புரியுதுங்களா? ஆனாலும் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர், இலாகா இல்லாத அமைச்சராக கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா திமுகவுடைய பேர் தானே சார் அடிபட்டு இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது போகிற போக்கில் எந்த நாய் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம்னு சொன்னாக்கா அதுக்கெல்லாம் நாங்கள் பலிகடை ஆக முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பொன்முடியை பற்றி இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதி வழக்கு வந்து இன்றைக்கி வந்து அவர் பேரில் வந்து 3 ஆண்டு காலம் அவருக்கும் அவருடைய துணைவிகாருக்கும் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் ஃபைனு 2 பேரும் சேர்த்து 1 கோடி ரூபா ஃபைன் கட்டணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. கொடுத்தவர் யார்? நீதியரசர் கொடுத்துருக்காங்க, ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரன் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு? நீதியரசராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. இல்லை, நீங்கள் நீதியரசராக வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து தமிழ்நாடு அரசினுடைய லா செக்ரட்டரி, அதாவது சட்டத்துறையினுடைய செயலாளராக பணிபுரிந்தவர். சரிங்களா? தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை செயலாளர். அவர் சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்த காலத்தில் தான் அவர் மீது வழக்கு தொடரப்படுது. யார் மீது? பொன்முடி அவர்கள் மீது. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அந்த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழல் பண்ணினதாக, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்படுது. அது எதனால் தொடரப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது நான் காட்டுறேன், என்னுடைய மொபைலில் இருக்குது. சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா கேட்ட கேள்விக்கு, டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் நடக்குதுன்னா அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் எந்திரிச்சு பொன்முடி பதில் சொல்லி ஒரு பிரபல்யத்தையே உண்டு பண்ணுவார். ஆகையினால் இவரை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த அம்மையார் காலத்தில் தொடரப்பட்ட வழக்கு. சரிங்களா? அந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு வந்து எப்பயுமே அரசு வழக்கு தொடரணும்னா அது சட்டத்துறைக்கு போய் அந்த சட்டத்துறையிலேருந்து அனுமதி பெற்று தான் அவங்க வந்து இப்போ போலீஸுக்கு கொடுத்து வழக்கு தொடர சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அரசு முறையில் வழக்கு போடுறது.
அது மாதிரி தொடரப்பட்ட வழக்கு தான். அதாவது வந்து விழுப்புரத்தினுடைய கீழ் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்று கொண்டு இருந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கு இங்கே நடந்தாக்க சரியான ஒரு இது கிடைக்காது, நீதி கிடைக்காது, ஏன்னா அவர் வந்து உள்ளூர்காரரு, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட்டில் ஒரு இதை போட்டு ரிட்டை போட்டு இந்த வழக்கை வந்து வேறு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு மாற்றணும்னு போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேலூர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றுறாங்க. சரிங்களா, வேலூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டு இவ்வளோ நாள் வழக்கு நடந்தது, எல்லாம் விசாரணை எல்லாம் பண்ணி கடைசியில் இவர் வந்து குற்றமற்றவர்னு சொல்லி இவர் மேலே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு விடுதலை பண்ணிடுறாங்க. அப்படி விடுதலை பண்ண வழக்கை ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஒரு நீதிபதி, நீதியரசர்கள்ல வந்து கட்சி பேதம் எதுவுமே கிடையாது சார். அது அப்படி இல்லை அப்படி எல்லாம் சொல்றீங்க. அவங்க சொல்ற சில வழக்குகளுடைய தீர்ப்புகளை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, தீர்ப்புகள் வந்து நீதிபதிகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அவங்களுடைய அனுபவ ரீதியாக அவங்க வந்து சட்ட ரீதியாக பார்க்கும்போது சில விஷயங்கள்ல வித்தியாசப்படுறது சகஜமான ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிபதி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சரியான விதத்தில் சரிபார்க்கப்படாமல் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுது. இந்த விடுதலை செய்யப்பட்டப்ப கூட பொன்முடி அவர்கள் சட்டத்தை விலக்கி வாங்கி விட்டார் அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு சில ஊடகங்களையே முன் வச்சாங்க தானே சார்? ஊடகங்களுக்கு வேலை வெட்டியே இல்லை. ஏன்னா என்ன மாதிரி ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு எதையாவது தோலை உரிச்சு ஏதாவது உருட்டி என்னத்தையாவது எவனையாவது கெடுக்கணும், எவன் குடியாவது கெடுக்கணும், இவங்க ஊடகங்கள் பெயர் வாங்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணுற வேலை. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேனே, மிஸ்டர் ஜெயச்சந்திரன் வந்து இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏன் கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அந்த வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே இவர் தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு ஆரம்ப காலத்துல. இதே அதுக்கு சார் பொன்முடி தரப்புல இருந்து நீதிமன்றத்துல எடுத்து வைக்கல, ஏற்கனவே வழக்கு போட்டு ஜெயச்சந்திரன் போட்டிருக்காங்க. இருங்க சார், அப்போ ஜெயச்சந்திரன் எப்படி ஒரு நீதிபதியா இந்த வழக்கை விசாரிக்க முடியும் அப்படிங்கிற வாதங்களை முன் வச்சிருக்கலாம்ல? அதுதான் சொல்றேன். அவர் வந்து எங்க டைம் கொடுத்தாரு, எங்க சார் டைம் கொடுத்தாரு? அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா சார்? ஹைகோர்ட்ல வந்து நீங்க ஏற்கனவே வழக்கு பதிவு செய்த ஒரு நபரே நீதியரசனா முன் வந்திருக்காங்க. சோ இதுல வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நாங்க வந்து நாங்க வந்து நியாயவாதி உத்தமர் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்சம் புரியுங்க. நீங்களே படபடன்னு பேசாதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நீதிபதியே மிஸ்டர் ஜெயச்சந்திரன் இருக்காங்களே, ஆனரபிள் ஜட்ஜ் இருக்காரு, இவரே சொல்லணும், இது ஏற்கனவே நான் அந்த வழக்கை நான் பார்த்துருக்கேன், அதனால இந்த வழக்கு என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகள் தான் நான் வேற நீதிபதியை வச்சு விசாரணை பண்ணுங்கன்னா இவங்க தான் மாற்றி கொடுப்பாங்களே தவிர நம்ம வந்து இவர் மேல நம்ம பழி சுமத்த விரும்பல. புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த நிமிஷம் வர தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த வாதங்களை முன்வைக்கிறீங்க. நீதிபதி வந்து ஏற்கனவே வந்து வழக்கு போட்டவரே இப்ப நீதிபதியா உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஜெயமோட்டோவா வந்து வழக்க தொடுத்தவர் யாரு? ஆனந்த், நீதிபதி ஆனந்த் தான் அந்த பண்ணாரு. அவர் யாரு? அவர் என்ன இதுக்கு முன்னாடி சில வழக்குகளில் என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாரு, கேட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஊடகத்துல தானே இருக்கீங்க. அவர் கேட்ட இல்ல சார், அதாவது நீதியரசர்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பின்புலத்துல போனோம்னா அவரு ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு சாதி, ஏதோ ஒரு சமுதாயம், ஏதோ ஒரு நிலையை சார்ந்தவளா தான் இருப்பாங்க. நம்ம கடந்த கால வரலாறு இதுக்கு தேவை கிடையாது. பொன்முடி ஊழல் பண்ணினாரா, முறைகேடு பண்ணாரா? சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. சட்டம் அதனுடைய கடமையை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். சட்டம் என்பது சாமானியனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு நீதி. நீதிமன்றம்னா என்ன, நீதினா என்ன? எல்லாருக்கும் சம நீதியா இருக்கணும். அது வந்து தராசு. எதுக்கு தராசு? இல்ல சார், இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு சென்றிருந்த பொன்முடி அவர்களும் சரி, அவருடைய மனைவியார் அவர்களும் சரி, அங்க முன்வைத்த வாதம் என்னன்னா, நாங்க குற்றமற்றவர் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கல. என்னுடைய வயசை கருத்துல எடுத்துக்கங்க, என்னுடைய உடல்நிலையை கருத்துல எடுத்து தண்டனையை குறைத்து கொடுங்கள் அப்படிங்கிற வாதம் தான் முன் வச்சிருக்காங்க. நீங்க வந்து நீங்க ஏற்கனவே ஊடகத்துறையில பத்திரிகை துறையில இருந்தவங்க, நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. இது வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, 4 நாளைக்கு முன்னாடி இவர் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. யாரையும் கூப்பிடலை, விசாரிக்கல சார். ஐயா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐயா, அவர் யாரையும் கூப்பிட்டு யாரையும் விசாரணை பண்ணலை. விசாரணை பண்ணுறது அவருடைய வேலையும் இல்லை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கீழ் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினுடைய நகலை வச்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் ஒரு தீர்ப்பை எழுதி அந்த தீர்ப்பின்படி இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 21ஆம் தேதி என்ன தண்டனைங்கிறத நான் அலௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எங்கே இன்னைக்கு காலையில் கூட அவர் இன்னைக்கு நம்ம இவர் என்ன பண்ணாரு, சந்திரன் என்ன சொன்னாங்கன்னா அவருடைய
வயதையும் அவருடைய உடல்நிலையும் கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து நீங்கள் வந்து தண்டனையை நீங்கள் வந்து அதை தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னெலாம் கேட்கல. அவர் இந்த மாதிரி இருக்காரு, அதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த காதில் வாங்கிக்கிடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே வீட்டிலையே உட்காந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்ததை அங்கே வந்து வாசிக்கிறார், அவ்வளோதான். சரிங்களா? இல்ல எல்லா தீர்ப்புகள்லயுமே ஜஸ்டிஸ் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டு தான் வருவாங்க. அதான் இப்ப நீங்க கேட்டீங்களே, ஏன் நீங்க எடுத்து வைக்கல காலையில ஏதாவது சொல்லலையேன்னு கேக்குறீங்களே. இல்ல பொன்முடி அவர்களே முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா தண்டனை கடுமையாக இருக்கும், கொஞ்சம் இறக்கப்பட்டு தண்டனையை குறைக்கட்டும் அப்படிங்கிற தோணியில தான் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. கருத்து அவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, அதான் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதை நீங்க அங்க வச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருங்கிறதுக்காகத்தான் இதை கேட்ட கேள்வியை தவிர இவர் இதை கருத்தில் கொள்வாருங்கிற எண்ணம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தெரியும் சார், நீதிமன்றங்கள்னா நீதிபதி தான் சார் வழங்கணும். ஆனால் நீதிமன்றங்கள் இன்னைக்கு நீதியலை வழங்குறது இல்லை சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழ் நீதிமன்றம் அவர் நீதிபதி தானே, அவர் கொடுத்த நீதி சரியில்லைன்னு இந்த நீதிபதி சொல்கிறாரு. இந்த நீதிபதி கொடுத்தது நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சரியில்லைன்னு சொல்லுவார்ல. ஒரு வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ராகுல் காந்தியினுடைய மேட்ரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து அவசரமாக அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வழக்கை மறுபடியும் ஓப்பன் பண்ணி உடனே ஒரு 10-15 தினங்களுக்குள்ளாக அதுக்கு போட்டு அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு தண்டனையை கொடுத்து அந்த வழக்கை வந்து முடித்து வச்சு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிச்சாங்க. அதுக்கப்புறம் அது முறைப்படி அவர் உடனே அந்த அது வந்து கீழ் நீதிமன்றம் அதில் போனதுக்கப்புறம் அவர் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு, ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாரு. அது ரெண்டுலேயும் தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் போன பின்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அந்த இதை தள்ளி நிப்பாட்டி வச்சுட்டு அவரை வந்து மறுபடியும் தொடரலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கீழ் நீதிமன்றங்கள் பாருங்கள், கீழ் நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, இது ரெண்டுடைய நீதிபதியும் எங்கே போனாங்க? அப்போ அவங்க செஞ்ச தவறுன்னு வருதில்ல. இது ஒரு சிம்பிள், இதை அப்படியே விட்டுடுங்க. சதாசிவன் சொல்லிட்டு ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தார்ல, நம்ம தலைமை நீதிபதியாக இருந்தாங்கள்ல இந்தியாவுடைய நீதிமன்றத்தில். அவர் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய வழக்கு அவர்கிட்ட விசாரணைக்கு வந்தபோது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கை அவர் குற்றமற்றவர்னு அறிவிச்சிடறாரு. சரிங்களா? ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இவரை வந்து எஸ்பியை வந்து சுட்டு கொண்டது அவருடைய இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும். அதே மாதிரி போத்தரா ரயில் எரிப்பு வழக்கு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவர் தான் விட்னஸாக இருந்தார். அந்த விட்னஸையே காலி பண்ணாங்க. இது காலி பண்ணதுக்கப்புறம் இந்த வழக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இவரை விடுதலை பண்ணிடுறாரு. அதுக்கு விடுதலை பண்ண உடனே அவர் ரிட்டையர் ஆகுறாரு. யார் சார்? சதாசிவம் ரிட்டையர் ஆகிறாரு சார். ரிட்டையர் ஆனவுடனே அவரை என்ன பண்ணுறாங்க, ஒரு பாருங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவரை எடுத்து கொண்டுட்டு போய் எங்கே போடுறாங்க, கேரளா கவர்னராக போடுறாங்க. இல்லை சார், அது வந்து காங்கிரஸ் கட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகக்கூடிய வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து உயரிய பதவியில் ரிட்டையர் ஆனவங்க கௌரவிக்கக்கூடிய வகையில் பதவியை கொடுத்துக்கிட்டு தான் பாருங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எந்த நீதிபதி வந்திருக்காரு கவர்னரா சொல்லுங்க, ஒரு நீதிபதியை சொல்லுங்க. அவங்க இங்கே பாருங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பொலிட்டீஷியன் முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க, இல்லை நடுவண் அரசில் வந்து அவங்க வந்து ஏதாவது மந்திரி அமைச்சராக இருந்திருப்பாங்க, இல்லை நீண்ட காலம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் அவங்க கவர்னராக நியமிச்சாங்களே தவிர இது மாதிரி ரிட்டையர் ஆகி பூத்துக்கிட்ட அந்த இங்கே ஒரு RN ரவின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, RSSனுடைய தூதுவர், அவர் இது மாதிரி அதே மாதிரி அங்கே அதே மாதிரி இதுக்கு இன்னொரு படி மேலே போய் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொருத்தர் ஒரு வழக்கு கொடுத்தாரு, தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் வந்து 10 நாள் இருக்கும்போது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. 10 நாளையில் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. 10 நாளையில் தீர்ப்பு கொடுக்குறாரு. பொதுவாகவே எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் ஒரு நீதி அரசர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 மாத காலம் இருந்தால் கூட அந்த வழக்கை வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. எந்த இதில் மிக பயங்கரமாக ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு வழக்குக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ராமர் கோயில் இருந்த இடம், ராமர் பிறந்தது அதுதான், அங்கே வந்து இடிக்கலை,
அதுதான் ராமர் பிறந்த இடம், அங்கே பாபர் மசூதி இல்லை, அதை யாரும் இடிக்கலைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அது வந்து உலகத்திலேயே உலக சரித்திரத்தையே இல்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அவர். அவருக்கு திரும்ப இந்த அரசு என்ன பண்ணுச்சு, இந்த ஒன்றிய அரசு அவரை எடுத்து கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் வச்சுக்கிருச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் நீதிபதிகளை குறை சொல்லணுங்கிற எண்ணத்தில் நான் சொல்லலை. நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதி இப்போ சரியை கொடுக்குற தீர்ப்பு இன்னொரு நீதிபதி மாற்றி கொடுக்குறாங்கங்கிற எண்ணத்தில் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் சார், இதே நேரத்தில் இப்போ பொன்முடிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருந்தா நீங்கள் நீதிபதிகளை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவீங்க. அப்போ திமுகவுக்கு ஆதரவு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே பாருங்க, அப்படி இல்லைங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னன்னா சார், இப்போ பொன்முடி அவர்கள் குற்றவாளின்னு தண்டனை அறிவிப்பு செய்தது, தீர்ப்பு கொடுத்தது. ஏன்னா பொன்முடி வந்து சாதாரண நபர் கிடையாது. இப்போ செந்தில் பாலாஜி கூட அதிமுக போன்ற மாற்று கட்சியில இருந்து வந்து திமுக அமைச்சரானவர். அப்ப அதிமுக மேல நம்ம பழிய தூக்கி போட்டுடலாம். அதிமுக இருக்கும்போது நடைபெற்ற ஊழலுக்காக செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா பொன்முடியை பொறுத்த வரைக்கும் திமுகவுல ஊறியவர், திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பில்லர். அப்போ இந்த பில்லரை இப்போ குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. திமுக சரிந்து விழ போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது வந்து திட்டமிட்ட சதி, இது திட்டமிட்ட சதி. இப்போ KKSS அவர்கள் மீதும் இப்போ இருக்கக்கூடிய நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் இதே மாதிரி மாவட்டத்தில் அவங்க மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, இது எப்படியாவது இந்த நடுவண் அரசு, இந்த திராவிட மாடல் அரசை வந்து பழி சொல்லி எப்படியா கெட்ட பேரை உண்டு பண்ணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எப்படியாவது இங்க கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க. சார், பாரதிய ஜனதா கட்சி அப்படி நினைச்சாலும் இவங்க குற்றம் செய்ததனால சிக்கிட்டு இருக்காங்க. குற்றம் யார் செஞ்சா குற்றம் யார் சார் செஞ்சா? மக்கள் பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நடுவண் அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இதை ஓப்பனாவே சொல்றேன். சார், நீங்க வந்து திமுக முன்னோடி அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பொன்முடிக்கு வக்காலத்து வாங்கி தான் பேசிட்டு இருக்கீங்க. உண்மையா பேச மாட்டேங்கிறீங்களே சார். நியாயத்தை பேசுங்க. எதுங்க நியாயம்? நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு, திமுக இது பின்னடைவுன்னு சொல்லுங்க. திமுகவுடைய ஒரு தூண் சரிந்து விட்டது, திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. முதல்வர் அவர்களே வந்து சோகத்துல இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே ஆகல, சட்ட அடிப்படையில வந்து தவறு நடந்திருக்கிறது. இல்ல சார், உண்மையா பேசிட்டு இருக்கோம். எங்க கட்சியை பொறுத்த மட்டும் எங்க மக்கள் வந்து எங்களோட தான் இருக்காங்க. யாரும் எதுவும் எதை பத்தியும் எங்களுக்கு இது இல்ல. ஓட்டு போடுற மக்கள் ஓட்டு போடுவாங்க.